வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே. இன்னைக்கு ஒரு புது விஷயத்தோட உங்களை சந்திக்க போறோம். நாம நிறைய பேர் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அவங்க சில பேர் நிறைய பாகுபாடுகள் வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி பாகுபாடுகள் அப்படின்னு சொன்னா, அதாவது சில பேர் வாழ்க்கையை ரொம்ப திறம்பட பிளான் பண்ணி செய்றாங்களாமா. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அதோட போக்கிலேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சு வாழ்க்கை எப்படி வரும்? நாம பிளான் பண்ணி வாழற வாழ்க்கை நம்மளால எப்பவுமே ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நம்ம என்னதான் பிளான் பண்ணி அதை ஜெயிப்பை நோக்கியே வெற்றியை நோக்கியே கொண்டு போனாலும் சில சமயம் நாம அதை சரியா செய்ய முடியலன்னா நாம தான் கஷ்டப்படுவோம். அதே சமயத்துல சில பேர் வாழ்க்கையோட போக்கிலேயே போவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழறவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு சிறந்த வீடு கட்டும் தொழிலாளி, மேசன். அற்புதமா வீடு கட்டுவாருங்க. ஒரு இன்ஜினியர் பிளான் போட்டு கொடுத்தாருன்னா அந்த பிளானை கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணுவார். இன்னும் சொல்ல போனா அவருடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜினியருக்கே இவர் ஐடியாஸ் கொடுப்பார். இல்லைங்க, இந்த பக்கம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அந்த மேடை இப்படி வச்சிடலாம், ஜன்னல் இப்படி வைக்கலாம், நல்லா காத்து வரும் இந்த இடத்துல வெளிச்சம் நல்லா வரும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறன்மை வாய்ந்த ஒரு வீடு கட்டுறவர். அவரு ரொம்ப வருஷங்களா, பல வருஷங்களா ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்காரு. வயசு ஆகுது அவருக்கும். அதனால ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அவரோட கான்ட்ராக்டர் கிட்ட போய் சொல்றாரு, ஐயா போறோம், இந்த வருஷத்தோட நான் ஓய்வெடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை கவனிக்கணும்னு எனக்கு ஒரு பேர் ஆவல் இருக்கு. அதனால எனக்கு நல்லபடியா என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றாரு. கான்ட்ராக்டர் சொல்றாரு, சரி, நீங்களும் கிட்டத்தட்ட 40-45 வருஷமா உழைச்சிட்டீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா வேணும். சரி, ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. நம்ம இன்ஜினியர்கிட்ட போய் பிளான் வாங்கிக்கோங்க. ஒரு வீடு ஒண்ணு கட்டணும். உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் போட்டு, திறமையெல்லாம் போட்டு நல்லபடியா வழக்கம் போல நல்லபடியா நீங்க அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இதுதான் என்னுடைய உங்ககிட்ட நான் வேலை செய்யற கடைசி ப்ராஜெக்டா? ஆமா, அதுக்கப்புறம் நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம். சரி அப்படின்ட்டு இவரு வந்துடுறாரு. இன்ஜினியர்கிட்ட போய் பிளானை வாங்கிக்கிறாரு. பிளானை படி வேலையை ஆரம்பிக்கிறார். ஆனா அவரு மனசு விட்டுட்டார். நம்ம போகணும்னு சொல்றோம், நம்மள அனுப்பாம இவரு இன்னும் வேலை பாரு அப்படின்னு சொல்றாரே, என்னது இது அப்படின்னு அவருக்கு ஒரு முழு ஈடுபாடு இல்லாமையே அந்த வீடை அவர் கட்டுறார். அதனால என்ன ஆகுதுன்னா, முழு கவனமும் ஒரு வேலையில இல்லைன்னா எப்படிங்க அந்த வேலை நல்லபடியா முடியும்? முடியாது இல்லையா? அதே மாதிரி அந்த வீடும் ஏதோ முடியுது, ஏதோ நடக்குது விஷயம், அவ்வளவுதான். அப்புறம் 6-7 மாசம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கான்ட்ராக்டரை போய் சாவி கொடுக்குறாரு. ஐயா, நீங்க சொன்னபடி இந்த வீடை முடிச்சிட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கான்ட்ராக்டர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா, சரி அடுத்த வாரம் வாங்க, உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பிடுறேன் நான். அடுத்த வாரமும் போறாரு. போனா அந்த வீடை ஜெகஜோதியா அலங்காரம் பண்ணி அப்படியே ரொம்ப ஒரு பெரிய விழாவே எடுத்து அந்த வீட்டோட சாவியை இவர் கையில கொடுக்குறாரு கான்ட்ராக்டர். நீங்க என்கிட்ட இவ்வளோ வருஷம் நாணயமா ரொம்ப நேர்மையா கஷ்டவாளியா இருந்து உழைச்சதுக்கு என்னுடைய பரிசு. உங்களுக்கே இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கணுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சாவியை அவர்கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஆளுக்கு வேலை வெளத்து போகுது கை காலெல்லாம். ஏன், அந்த ரகசியம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன பண்ணிட்டாரு அவரு? அந்த கடைசி ப்ராஜெக்ட் அந்த வீட்டுல அவரு ஒழுங்கா வேலை பார்க்கல, மனசு ஒன்றி வேலை பார்க்கல, தரமில்லாத வேலையை அவரு பார்த்துட்டாரு. ஆனா அந்த வீடு அவருக்கே வந்துடுச்சு. இப்ப அவர் கான்ட்ராக்டர் கிட்ட சொல்ல முடியுமா? சொன்னா அத்தனை வருடங்கள் அவர் மேல இருந்த அந்த மதிப்பு என்ன ஆகும்? மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம அந்த சாவியை அவர் வாங்கிட்டு தன்னைத்தானே நொந்துக்கிறார். இவர மாதிரி தாங்க நாம நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம்.
நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத உணராம என்ன பண்ணிடுறோம்? ஒண்ணு திட்டம் போட்டு செய்யறதா ஒரு நினப்பு. நாம என்னங்க திட்டம் போடுறோம்? கடவுள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்க, அதுதான் உண்மை. இன்னும் சில பேர் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலாம்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துடுறோங்க. இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, இதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் கிடையாது. என்ட்ரி ஆயிட்டா நாம வாழ்ந்துடணும், அவ்வளவுதான். அதை சந்தோஷமா வாழணும், திருப்தியா வாழணும். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சும்மாவா பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க? புழு, பூச்சி, எறும்பு, மிருகம் எதுவா வேணாலும் பிறக்கலாம். ஆனா இந்த மனுஷ பிறவி இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான பிறவிங்க. அது கடவுள் நமக்கு கையில கொடுத்திருக்கிற வரம், அற்புதமான வரம். அதுவும் கேட்காமையே பல வருடங்கள் காத்துலயும் வெயில்லையும் மழையிலையும் நின்னு தவம் இல்லாம கிடைச்ச ஒரு அற்புதமான வரம். இதை நாம எப்படி யூஸ் பண்ணணும்? நம்மள நாமளே செதுக்கிக்கணும். நிறைய பேர் செய்ய வேண்டிய முக்கியமான நேரத்துல முக்கியமான வேலையை விட்டுட்டு, அடடா இப்படி ஆயிப்போச்சே, இப்படி செஞ்சுட்டேனே நானுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. நாம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். நம்மளுடைய எண்ணம் போலதான் நம்ம வாழ்க்கை அமையும். நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா தெரியும். நம்ம வார்த்தைகளுடைய தாத்பரியம் நம்ம செய்கைகள் மூலமா தெரியும். ஆக மொத்தம் நம்மளுடைய எண்ணம் சுத்தமா இருந்தால் நம்மளுடைய எண்ணம் போலதான் நாம வாழ்வோம். அவங்க வாழ்க்கை அவங்க கையில, உள்ளம் கையில் தான் அவங்க வாழ்க்கை இருக்கு. அத சந்தோஷமா, நிம்மதியா, வெற்றிகரமா, அதே சமயம் மற்றவங்களுக்கு உபயோகமா, மனுஷனுக்கே உரிய பல குணங்களோட அருமையா நாம வாழ்க்கைய நடத்திட்டு போகணுங்க. அப்படி நடத்திட்டு போறதுதான் நமக்கும் பெருமை, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கும் பெருமை. இன்னைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.